இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இணைந்த கரங்கள் ஊழியத்தின் சார்பிலே எல்ஷடாய் எழுப்புதல் திருச்சபையின் வாயிலாக நாங்கள் ஜெபித்து கொண்டே இருக்கிறோம். அநேகருக்கு தேவனாகிய கர்த்தர் நன்மை செய்து கொண்டே இருக்கிறார். அநேகரை தேவனாகிய கர்த்தர் தொட்டு ஆசீர்வதிக்கிறார். அநேகரை கர்த்தர் விடுதலை கொடுக்கிறார். அநேகருக்கு கர்த்தர் நன்மை செய்கிறவராய் அவர்களுடைய குடும்பத்திலே ஒவ்வொரு நாளும் கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய இந்த புதிய வாரத்திலே, இந்த புதிய மாதத்திலே ஆண்டவர் எனக்காக என்ன வார்த்தையை வைத்திருக்கிறார், என்ன வெளிப்பாட்டை கர்த்தர் வைத்திருக்கிறார், நான் எப்படி நடக்க வேண்டும், நான் என்ன செய்ய வேண்டும், இன்னும் நான் முன்னேறி செல்வதற்கு என்ன தேவன் ஆலோசனை கொடுக்கிறார் என்பதை நீங்களும் கற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். பிரசங்கிக்கிற நானும் கற்றுக்கொள்ளப் போகிறேன். இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தத்தை நாம் எடுத்தவர்கள் வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 26வது அதிகாரம் 22வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நாம் தேசத்தில் பழுகும்படி, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, நாம் தேசத்தில் பழுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகோபோத் என்று பெயரிட்டான். அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் எப்பொழுதுமே தன்னுடைய பிள்ளைகளை பழுகி பெருகும்படியாகத்தான் விருப்பம் உடையவராயிருக்கிறார், விரும்புகிறார். நீங்க பழுகி பெருகணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஆபிரகாமை தேவனாகிய கர்த்தர் அழைத்த பொழுது வாக்கு தத்தத்தை கொடுத்து அழைத்தார். எப்படிங்க? வாக்கு தத்தத்தை கொடுத்து அழைத்தார். நீங்க ஆதியாகமம் எடுத்து வாசிக்க வேண்டாம். ஆதியாகமம் 12:1-2 வாசிக்கும் பொழுது வாக்கு தத்தம் நிறைந்த வசனங்கள் மூலமாக, வார்த்தையின் மூலமாக ஆபிரகாமோடு கர்த்தர் இடைப்பட்டார். இங்கே ஈசாக்கோடு கூட தேவனாகிய கர்த்தர் வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். அந்த வாக்கு தத்தத்தை உங்களுக்கு நான் காண்பித்து கொடுக்கிறேன் பாருங்க. 4-5 வசனங்களை வாசிங்க. ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால். போதும். ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டுடைய வார்த்தை என்ன? ஆபிரகாமுக்கு சில வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார், சில பிரமாணங்களை கொடுக்கிறார், சில கட்டளைகளை கொடுக்கிறார், சில விதிமுறைகளை கொடுக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளுக்கு கட்டளைகளும் விதிமுறைகளும் பிரமாணங்களும் எப்பொழுதுமே பொருந்துவதாயிருக்கிறது. இதை மீறி நாம் செயல்படும் பொழுது தோற்று போன நிலைமை நமக்கு வந்துவிடும். இன்றைக்கு ஆதியாகமம் 26வது அதிகாரத்தை 22 வரை உள்ள வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். 1 என்ன வெளிப்பாட்டை இந்த வார்த்தையின் மூலமா எனக்கு கொடுக்கிறார். இந்த வார்த்தை தான் இன்றைக்கு என்னை ஜீவனோடு வைத்திருக்கிறது. இந்த வார்த்தை தான் இன்றைக்கு என்னை புது மனிதனாக மாற்றி வைத்திருக்கிறது. இந்த வார்த்தை தான் என்னை ஒவ்வொரு நாளும் புதுப்பித்துக் கொள்ளும்படியான அந்த அதிகாரத்தை கொடுக்கிறது. இந்த வார்த்தைகள் தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்ன நன்மையை கொண்டு வருகிறது அதை கண்டுபிடிக்கணுமில்ல. இன்றைக்கு நாம் இதை தியானிக்க போகிறோம். வாசிப்போம். 1 வாசிங்க. ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கினிடத்தில்
கேராருக்கு போனான். ஆண்டவருடைய வார்த்தை நாம் இங்கே சற்று கவனமாய் பார்ப்போம். ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கிறார். கவனிங்க, எல்லாரும் கவனிங்க. ஆபிரகாமை அழைக்கிறார். ஆபிரகாமை அழைத்து, ஆபிரகாம் நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ. எங்க போக சொல்றாரு? நான் காண்பிக்கிற தேசம் அது ஆசீர்வாதம் உள்ள தேசம், பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்கு நீ போ. சொன்னபடி கானானுக்கு வந்துட்டான். வந்த உடனே அந்த தேசத்திலே ஒரு பஞ்சம் ஏற்படுகிறது. பஞ்சம் வந்த உடனே ஆபிரகாமுடைய நினைவு எப்படியா இருந்தது? ஐயோ, இங்க பஞ்சம் ஜாஸ்தியா இருக்கிறது, நான் மறுபடியும் எகிப்துக்கே போய்விடுகிறேன் என்று சொல்லி அவனுடைய மனசுல நினைச்சான். அவனுடைய இருதயத்தில் நினைச்சான், நான் மறுபடியும் நான் எகிப்துக்கே போய்விடுகிறேன் என்று சொல்லி அவன் தீர்மானம் எடுத்த பொழுது தேவனாகிய கர்த்தர் இறங்கி வருகிறார். அல்லேலூயா. நீங்க பழைய வாழ்க்கையை விட்டுட்டு, கவனிங்க, வெளிப்பாடுகளை சற்று கவனமாய் பிடித்துக் கொள்ளுங்க. நீங்க பழைய வாழ்க்கையை விட்டுட்டு, பாவத்தை விட்டுட்டு, அசுத்தத்தை விட்டுட்டு, உலக பிரகாரமான விக்கிரக ஆராதனை விட்டுட்டு, உலக பிரகாரமான பேச்சுக்களை விட்டுட்டு, உலக பிரகாரமான சிந்தனைகளை விட்டுட்டு, தேவனாகிய கர்த்தர் உங்களை பாலும் தேனும் ஓடுகிற தேவன் சமாதானத்தை கொடுக்கிற இந்த கானானுக்குள்ளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் அழைத்து வந்திருக்கிறார். ஆனால் ஆபிரகாமினுடைய நினைவுகளோ, நான் மறுபடியும் இங்கே பஞ்சம், இங்கே பசி பட்டினி, இந்த கொடுமை என்னால தாங்க முடியும் சொல்லி அவன் என்ன செய்கிறான்? மறுபடியும் எகிப்துக்கு போக புறப்பட்ட பொழுது தேவன் அவனோடு வந்து இடைப்படுகிறான். ஆபிரகாமே, அழைத்தது நான். அல்லேலூயா சொல்லுங்க. அழைத்த தேவன் நான். உன்னை அழைத்து வைத்திருக்கிறேன், உன்னை அறிந்து வைத்திருக்கிறேன், உன்னை பெயர் சொல்லி நான் கூப்பிட்டு இருக்கிறேன். அழைத்த தேவன், நான் உன்னை ஒரு நாள் கைவிடவே மாட்டேன். அல்லேலூயா. அவனுடைய எண்ணம் மாறுபடுகிறது. உடனே கர்த்தர் எனக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்து விட்டார் என்று சொல்லி தேவன் சொற்படி கேட்க ஆரம்பித்தார். இப்போ சில மாதங்கள், சில ஆண்டுகள் கழிந்து, ஏறக்குறைய 100 ஆண்டுகள் கழித்து மறுபடியும் அவனுடைய மகனாகிய ஈசாக்குக்கும் அதே போன்ற ஒரு காரியம், சூழ்நிலை கடந்து வருகிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, தகப்பன் எவ்வளியோ அவ்வளிதான் பிள்ளைகள் இருப்பாங்க. அல்லேலூயா. உன்னுடைய அப்பா அம்மா ஜெபிக்கிறவர்களா இருந்தா நீங்க ஜெபம் பண்ணுவீங்க. உங்களுடைய அப்பா அம்மா நன்மை செய்கிறவர்களா இருந்தா நீங்க நன்மை செய்வீங்க. இப்ப பாருங்க, ஆபிரகாமுக்கு என்ன அந்த யோசனை வந்துச்சோ, அதே யோசனை, அதே எண்ணம் 100 ஆண்டுகளுக்கு பிற்பாடு ஈசாக்கு, மகன் ஈசாக்குக்கு வருகிறது. வித்து ஒரே வித்து தானே, ஒரே சந்ததி தானே, அவனுக்குள் அந்த சூழ்நிலை வருகிறது. இவன் என்ன செய்கிறான்? பஞ்சம் வந்துருச்சு, இந்த தேசத்துல பஞ்சம் வந்துருச்சு, என்னால் இங்க வாழ முடியாது. தேவனுடைய சமூகத்தில் நீங்க வரும் பொழுது சில குறைபாடுகள் இருக்கும், சில குறைகள், பிரச்சனைகள், சில வியாதிகள் இருக்கத்தான் செய்யும். ஆகவே மறுபடியும், ஐயோ இங்கேயும் மறுபடியும் வந்து என்னால இந்த போராட்டத்தை தாங்க முடியல, என்னால இந்த வியாதியை தாங்க முடியல, என்னால இந்த கஷ்டத்தை தாங்க முடியலன்னு சொல்லி நீங்க மறுபடியும் எகிப்துக்கு போக நினைப்பீர்கள் என்று சொன்னால் தேவனாகிய கர்த்தர் உங்களை விடவே மாட்டார். அல்லேலூயா. பழைய வாழ்க்கை முடிந்து விட்டது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க பழைய வாழ்க்கை கர்த்தர் முடித்து போட்டு விட்டார். புது மனுஷனாக அங்கீகரித்து அபிஷேகித்து புது மனுஷனுக்குண்டான வஸ்திரத்தை கர்த்தர் கொடுத்து உங்களை இந்த இடத்துல கொண்டு வந்து அமர பண்ணி இருக்கிறார். நீங்க நினைச்சு பார்த்தாலும் பழைய வாழ்க்கைக்குள் போக முடியாது. அல்லேலூயா. என்ன நடக்கிறது? ஈசாக்கு இந்த எகிப்துக்கு போக வேண்டும் சொல்லி நினைச்ச பொழுது இவன் என்ன செய்கிறான்? சரி, பக்கத்தில் இருக்கிறதான ஒரு நாட்டுக்காவது போவோம்னு சொல்லி பெலிஸ்தியர்கள் இருக்கக்கூடியதான கேராரூருக்கு போகிறான். கேராருக்கு போய் அங்கே குடியிருக்கிறான்.
அல்லேலூயா. கேரார் ஊருக்கு போய் அங்கே குடியிருக்கிறான். அபிமெலேக்கு அந்த தேசத்துடைய ராஜாவாய் இருந்தான். அல்லேலூயா. அங்கே என்ன, கர்த்தர் அந்த தேசத்திலே அவன் பல ஆண்டுகள் குடியிருந்த பொழுது அப்பொழுது கர்த்தர் தரிசனமாகிறார். கவனிங்க, நீங்க எந்த இடத்துக்கு போனாலும் சரி, நீங்க எந்த பட்டணத்துக்கு, எந்த ஊருக்கு, எந்த பகுதிக்கு போனாலும் சரி, தேவனாகிய கர்த்தர் உங்கள் நடுவில் நின்று கொண்டே இருப்பார். சில நபர்கள், சில ஆட்கள், சில சகோதர சகோதரிகள் வெளிநாட்டில் போய் வேலை செய்கிறாங்களே, வெளி தேசத்தில் போய் தன்னுடைய குடும்பத்தை விட்டுட்டு, பிள்ளைகளை விட்டுட்டு, தன்னுடைய பெற்றோர்களை விட்டுட்டு, தன்னுடைய குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கணும் என்று சொல்லி பல ஆண்டுகள் வேலை செய்து உங்களை காப்பாற்றுகிறார்கள் அல்லவா? அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் கர்த்தர் உங்களுடைய கரத்தை பிடித்து உங்களை நடத்துகிறவராயிருப்பார். கர்த்தர் என்ன செய்கிறார்? அந்த இடத்திலே தரிசனமாகிறார். 2வது வசனம், கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்களை யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். அல்லேலூயா. நம்ம ஆண்டவரோடு கூட இருந்தா, கவனிங்க, ஆண்டவரோடு கூட இருந்தா நீங்க ஒரு பகுதியை உங்க வாழ்க்கையில முடிச்சிட்டு இன்னொரு பகுதியை தொடங்கும்படியாக தேவனாகிய கர்த்தர் ஆவிக்குரிய அபிஷேகத்தை, ஆவிக்குரிய அலங்காரத்தை உங்களுக்கு கொடுத்து இந்த இடத்துல கர்த்தர் நாட்டி வைத்திருக்கிறார். எகிப்தினுடைய அந்த அசுத்தமான நாட்கள், அந்த அடிமைப்பட்டு கிடந்த நாட்கள் முடிந்து போய்விட்டது. இங்கே நீங்க சுதந்திரவாளியாக, இங்கே நீங்கள் புதிய மனிதனாக வாழ வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு? இன்னைக்கு உனக்கு மட்டுமில்ல, உனக்கு பிற்பாடு உன் சந்ததிக்கும் இந்த ஆசீர்வாதத்தை உனக்கு பிற்பாடு அவர்கள் தலைகளுக்கு மேலாக நான் வைத்து செல்லுவேன். அல்லேலூயா சொல்லிருங்களே, கரங்களை உயர்த்தி சொல்லிருங்களே. கர்த்தர் இப்படி செஞ்சாரு. தேவனுடைய சமூகத்தில் இவன் சொல்லுகிற ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கர்த்தர் சொற்படி கேட்டு அந்த தேசத்தில் இருக்கிறான். கவனிங்க. ஆனால் ஈசாக்கு அந்த தேசத்திலையும் ஒரு தவறு செய்கிறான். அந்த ஒரு தவறு என்ன என்பதை நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். வாசிங்க, 7வது வசனத்தை வாசிங்க, 6 வாசிங்க. ஈசாக்கு கேராரிலே குடியிருந்தான். எல்லாம் சேர்ந்து வாசிங்க. அவ்விடத்து மனிதர்கள் அவன் மனைவியை குறித்து விசாரித்த பொழுது, இவள் என் சகோதரி என்றான். ரெபெக்காள் பார்வைக்கு அழகுள்ளவனானபடியினால் அவ்விடத்து மனிதர்கள் அவள் நிமித்தம் தன்னை கொல்லுவார்கள் என்று எண்ணி அவளை தன் மனைவி என்று சொல்ல பயந்தான். அல்லேலூயா. இங்கே இடிக்குதல்ல, ஏதோ ஒரு இடத்துல கொஞ்சம் இடிக்குதல்ல. கவனிங்க, நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்றேன். கேராருக்கு வருகிறான். கேரார் தேசத்திலே அந்த பெலிஸ்தர்களிடத்திலே வாசம் பண்ணும் பொழுது அந்த தேசத்தினுடைய சூழ்நிலைகள், அந்த தேசத்துடைய சட்டங்கள், அங்கிருக்கிற மனிதர்கள் சில நேரத்தில் கொடூரமானவர்களாக இருந்தார்கள். அங்கு இருக்கிறதான மனிதர்களுடைய அந்த சூழ்நிலை அமைப்பு, சமூக அமைப்பு, ஸ்தோத்திரம், பொறாமை குணம் கொண்டவர்களாக இருந்தாங்க. இது நிமித்தம் என்ன செய்தான்? தன்னுடைய மனைவி ரெபெக்காளை ஈசாக்கு சகோதரி என்று சொல்லி பொய் சொன்னான். அல்லேலூயா. இதே நீங்க அப்படியே கொஞ்சம் சற்று திரும்பி பாருங்க. அவனுடைய தகப்பன் ஆபிரகாமும் அவனுடைய மனைவி சாராயை என்ன செய்தான்? சகோதரி என்று சொல்லி அதே கேராரிலே அதே பெலிஸ்தியன் ராஜாவுக்கு முன்பாக பொய் சொன்னான். அல்லேலூயா. எனக்கு பிரியமான தேவச்சனமே, இப்ப ஒரு விளக்கத்தை மட்டும், ஒரு வெளிப்பாட்டை மட்டும் நான் சொல்றேன். உன்னுடைய தகப்பன் என்ன செய்தாரோ
அதைத்தான் நீங்க செய்ய முற்படுவீங்க. அல்லேலூயா. உங்களுடைய தகப்பன் என்ன புத்திமதி சொல்றாரோ, என்ன புத்திகளை சொல்றாரோ, என்ன நடவடிக்கை, இதை பிள்ளை கவனித்துக் கொண்டே இருக்கு. உங்க அப்பா கெட்ட வார்த்தை பேசினா ஒருவேளை பிள்ளைகளும் அதை பார்த்து பேச கற்றுக்கொள்வார்கள். ஆகவேதான் பிள்ளைகளுக்கு முன்பதாக நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். சில நேரத்தில் அவர்களுடைய குணங்கள் வித்தியாசப்படும் பொழுது நாமும் அப்படி நடந்தால், ஏன் எனக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிளா இருக்கிறது, எனக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருக்கிற என்னுடைய அப்பா தான், என்னுடைய அம்மா தான். இப்ப அப்பா பொய் சொல்றாரு, அந்த வித்து மகனுக்குள்ளாகவும் வந்து சேருகிறது. அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும், தேவனுடைய குடும்பம் எப்படி இருக்கணும்? பொய் சொல்ல ஆரம்பித்தா, உங்க பெற்றோர்கள் பொய் சொல்ல ஆரம்பித்தால் பிள்ளைகள் அதை பார்த்து பொய் சொல்ல கற்றுக்கொள்வார்கள். ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அல்லேலூயா. பொய் பேசுகிறவர்களை கர்த்தர் அழிப்பேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். இப்ப ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? இங்க கேரார்ல தேவனுடைய மகனாகிய ஈசாக்கு பெலிஸ்தியருக்கு பயந்து பொய் சொல்லுகிறான். பொய் சொல்லும் பொழுது அங்கே என்ன நடக்கிறது வாசிங்க. அவன் அங்கே நெடுநாள் தங்கி இருக்கையில் பெலிஸ்தியருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கு ஜன்னல் வழியாய் பார்க்கும் பொழுது ஈசாக்கு தன் மனைவியாகிய ரெபேக்காளோடு விளையாடி கொண்டிருக்கிறதை கண்டான். அடுத்த வசனம் வாசிங்க. அபிமெலேக்கு ஈசாக்கை அழைத்து, இருக்கிறாளே, பின்ன ஏன் அவளை உன் சகோதரி என்று சொன்னாய் என்று. அதற்கு ஈசாக்கு, அவன் நிமித்தம் நான் சாகாதபடிக்கு இப்படி சொன்னேன். இந்த வசனங்களை சற்று நீங்க ஆராய்ந்து பார்த்தீங்கன்னு சொன்ன சில காரியங்கள் இங்கே புதைந்து கிடக்கிறது. கவனிங்க, எல்லாரும் என்னை பாருங்க. சில நேரத்தில் பொய் சொல்லக்கூடாது. பொய் சொன்னா ஒரு பொய் சொல்லுவதற்கு அதற்கு பல பொய் சொல்ல வேண்டியிருக்கும். நீங்க ஒரு தீர்மானம் எடுங்களேன், இனி நான் பொய் சொல்லக்கூடாது. தேவனுடைய பிள்ளையாய் மாற்றப்பட்டு இருக்கிற நான் எந்த விதத்தில் பொய் சொல்லக்கூடாது. அப்படி நீங்க வாழும் பொழுது சில பிரச்சனைகள், போராட்டம் வரத்தான் செய்ய, ஆனாலும் கடைசியில தேவன் அதை நன்மையாகத்தான் ஆசீர்வதித்து தருவான். அல்லேலூயா. என்ன நடக்கிறது? இவன் என்ன செய்தான்? அவர்களுக்கு மத்தியிலே ரெபேக்காள் அழகுள்ளவளாய் இருந்தான். சில நேரத்தில் மனைவி அழகுள்ளவளாய் இருந்தா கணவர்களுக்கு கொஞ்சம் பயம் இருக்கதா செய்யும். என்னுடைய மனைவி யாராச்சும் அபகரிச்சுட்டு போயிடுவாங்களா, என்னுடைய மனைவி யாராச்சும் பிடுங்கிட்டு போயிடுவாங்களா. கவனிங்க, அழகு என்றைக்கு ஆபத்து. அழகை விரும்பினீர்கள் என்று சொன்னால் நீங்கள் ஆபத்தை சம்பாதித்து வைத்துக் கொள்கிறீர்கள் என்பதுதான் பொருள். கர்த்தர் சொல்லுகிறார், தேவனுடைய பிள்ளை ஈசாக்கு பொய் சொல்லிட்டான். உடனே இந்த ராஜா, பெலிஸ்திய ராஜா அபிமெலேக்கு கண்டுபிடிச்சனா. ஈசாக்கு கூப்பிட்டு அவன் என்ன செய்யறான்? வேத அறிஞர்கள் சொல்லுகிறாங்க, அபிமெலேக்கு ஈசாக்கு இருந்த அந்த இடத்திற்கு முன்பதாகவே அபிமெலேக்கு குடியிருந்தானாம். அப்படி குடியிருந்த பொழுது எல்லாரும் போய் சொல்றாங்க, ஈசாக்குடைய மனைவி அழகு நிறைந்தவளா இருக்கிறான், ரொம்ப பார்ப்பதற்கு இனிமையானவளா இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது அபிமெலேக்குடைய இருதயத்திலே அதை வாங்கி கொண்டு எல்லாருமே இப்படி சொல்றாங்களே, என்னதான் நடக்கிறது என்று சொல்லி இவன் வந்து அந்த ஜன்னலை திறந்து பார்க்கிறான். ஈசாக்கும் ரெபேக்காளும் இருக்கக்கூடியதான அந்த வீட்டுக்குள் பார்க்கும் பொழுது இவர்கள் கணவன் மனைவியாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலை பார்த்து விடுகிறாங்க. அருமையான தேவ பிள்ளைகளே, அருமையான தேவ சனங்களே, கவனிங்க. தேவனுடைய பிள்ளைங்க எந்த இடத்துக்கு போனாலும் பொய் சொல்லக்கூடாது. அல்லேலூயா. நீங்க ஆபிரகாமுடைய சந்ததி பார்ப்பீர்கள் என்று சொன்னால் விக்கிரகாராதனை செய்து கொண்டிருந்தவர்கள், விக்கிரகாராதனை செய்து கொண்டிருந்த தேராகு, அதிலிருந்து தேவனாகிய கர்த்தர் பிடித்தார். ஆனால் ஆபிரகாமோ கர்த்தர்
கர்த்தரை மட்டுமே நம்பி மறுபடியும் அந்த விக்கிரக காரியத்திற்குள் போகாதபடி தன்னை காத்து கொண்டான். தேவனுடைய பிள்ளைகள் மறுபடியும் விக்கிரக காரியத்திற்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு, ஒரு வியாதி வந்துச்சுன்னு சொன்னா கர்த்தரை நம்பிக்கொண்டிருங்க. ஆண்டவர் அவருடைய பாதத்தை பிடித்து கொண்டிருங்க. மறுபடியும் ஆண்டவரை விட்டுட்டு நான் அங்க போய் பார்க்கிறேன், இங்க போய் எதையாவது செய்வேன்னு சொல்லி நீங்க போவீர்கள் என்று சொன்னால் தேவனாகிய கர்த்தர் அதற்குண்டான சாபத்தை உங்கள் தலைமையில் போட்டு விடுவார். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. சரி, இப்ப பொய் சொல்லிட்டான். அதை அபிமெலேக்கு கண்டுபிடிச்சான். மறுபடியும் அங்க ஒரு சட்டம் போடுறாரு. இந்த ரெபேக்காளை வேற யாராவது தொட்டாலோ அடித்தாலோ இவர்களுடைய உயிருக்கு ஆபத்து வந்தாலோ அவர்கள் கொலை செய்யப்படுவார்கள் என்று சொல்லி ராஜா ஒரு ஆணை கொடுத்த உடனே அங்கே ஒன்று நடக்கல. ஒரு 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 சமாதானமாய் அவருடைய வாழ்க்கை போய்கொண்டு இருக்கிறது. இங்கே இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சுட்டி காண்பிக்கிறேன். வாசிங்க 12வது வசனத்தை வாசிங்க. எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை போதுங்க. ஈசாக்கு அங்கே அந்த தேசத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது விதையை விதைக்கிறான். அல்லேலூயா சொல்லுங்க. இருக்கிறதே பஞ்சமானது. எல்லாரும் என்ன கவனிங்க. இருக்கிறதே பஞ்சமான சூழ்நிலை. பஞ்சத்துக்கு பயந்துதான் இவன் இந்த தேசத்துல இருக்கிறான். இங்க அவனிடத்துல ஒண்ணுமே இல்லை, அவன் கையில ஒண்ணுமே இல்லை. ஒன்றுமில்லாத இடத்துல தான் கர்த்தர் கிரியை செய்ய முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒன்றுமில்லாத இடத்துல தான் கர்த்தர். அப்ப ஆண்டவர் கேட்பார், உன்னிடத்துல என்ன இருக்கிறது? ஆண்டவர் எப்பாச்சும் உங்களை பார்த்து கேட்டிருக்காரா? சிஸ்டர், பிரதர் கவனிங்க. ஆண்டவர் உங்களை பார்த்து எப்பாச்சும் கேட்டிருக்காரா? உங்களிடத்துல உங்க கையில என்ன இருக்குது? உங்க கையில் என்ன இருக்குது? அவனிடத்தில் இருந்தது ஒரே ஒரு சின்ன விதை தான், சில விதைகள் தான் இருந்தது. அல்லேலூயா சொல்லிருங்களே, ஒரு அல்லேலூயா சொல்லிருங்களே. மோசே இடத்துல கவனிங்க. மோசே இடத்துல கேட்டார், மோசே உன் கையில் என்ன இருக்கிறது? மோசே சொன்னார், என் கையில ஒரு கோழு தான் ஆண்டவரே இருக்கிறது. அதை எடுத்து பார்வோனுக்கு முன்னாடி போடு. போட்டா பாம்பா மாறிடுச்சு. மறுபடியும் அந்த கோழை எடுன்னு சொல்லும் பொழுது அந்த பாம்பை பிடிச்சு தூக்குற கோலா மாறி விடுகிறது. அல்லேலூயா. உங்க கையில் இருக்கிறத தேவனுக்கு முன்பதாய் கொண்டு வரும் பொழுது அதை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். எலியா விதவினிடத்தில் ஒரு சாதாரண விதவினிடத்தில் போய் அங்கே கேட்கிறார், அம்மா உன்னிடத்துல என்ன இருக்கிறது? என்னிடத்துல ஒண்ணுமே இல்லை, கொஞ்சம் மாவும் கொஞ்சம் எண்ணெயும் தான் இருக்கிறது. அல்லேலூயா. அதை கொண்டு வா. ஆசீர்வதிக்கிறார். ஒரு தீர்க்கதரிசி ஆசீர்வதிக்கிறார். தேவனாகிய கர்த்தர் அதை பழுகி பெருகும்படியாய் கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. இயேசு பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். கவனிங்க, இயேசு பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். அங்கே திரளான ஜனங்கள் கூடி நின்றார்கள். அவர்களுக்கு சாப்பிடுவதற்கு ஒன்றுமே இல்லை. இயேசு கேட்டார், இந்த கூட்டத்தில் யாரிடத்தில் என்ன இருக்கு? உங்களிடத்தில் என்ன இருக்கிறது? ஒரு சின்ன பையன் சொன்னா, அல்லேலூயா, 5 அப்பமும் 2 மீன் தான் ஆண்டவரே இருக்கிறது. அதை கொண்டு வா. தேவனிடத்தில் கொடுத்தான். கர்த்தர் அதை பழுகி பெருகி 5000 பேருக்கு பங்கிட்டு கொடுத்து மீதி துணிக்கைகளை 12 கூடைகளில் நிரப்பினார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. கானாவர் திருமணத்தை நீங்க எடுத்து பாருங்க. அங்கே இயேசு போகிறார், அவர் தாயாகிய மரியாளும் போகிறான். எல்லாருக்கும் பந்தி பரிமாறப்படுகிறது. ரசம் தீர்ந்துருச்சு. இயேசுவிடத்தில் கேட்கிறார்கள், ஒன்றுமே இல்லை. அப்பொழுது இயேசு சொன்னார், உங்களிடத்தில் என்ன இருக்கிறது? உங்க கையில் என்ன இருக்கிறது? 6 கற்சாடி தான் இருக்கிறது ஆண்டவரே. அதை கொண்டு வெயி. அதுல தண்ணீர் வார்த்து தண்ணீர் ஊற்றினார்கள். தண்ணீர் ஊற்றி அதை ஆசீர்வதித்து மொண்டு கொடுத்த பொழுது முந்தின ரசத்தை பார்க்கலாம் பிந்தின ரசம் ஆசீர்வாதமும் சுவையுமாய் இருந்தது. ஐயா, அல்லேலூயா, அல்லேலூயா. விதை கொஞ்சம் சின்னதா தான் இருக்கு, உருவத்தில் சின்னதா தான் இருக்கு. ஆனால் அந்த விதையை விதைக்கின்றான். விதை விதித்து வாசிங்க. அந்த வசனத்தை தொடர்ந்து வாசிங்க. விதை விதை கர்த்தர் அவனை ஆசீர்வாதத்தினால்
அந்த வருஷத்துல 100 மடங்கு. எல்லாரும் கரங்களை வச்சு எத்தனை மடங்கு? 100 மடங்கு ஆசீர்வாதத்தை. கவனமா கேளுங்க. விதைக்கிறான், நிலத்தை உழுகிறான், அதை செப்பனிடுகிறான், அதை ஸ்தோத்திர சரிபடுத்துகிறான். தன்னுடைய கரத்தில் இருக்கிற ஒரு சின்ன விதை பாருங்க, கவனிங்க. உங்களை தேவனாகிய கர்த்தர் ஒரு இடம் விட்டு இன்னொரு இடத்துக்கு கொண்டு வரும் பொழுது மல்டிப்ளை பண்ணி உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவதுதான் கர்த்தருடைய வேலை. அல்லேலூயா சொல்றீங்களா? நான் ஊழியத்தின் ஆரம்பத்தில் வந்த பொழுது ஒரு சகோதரி சொன்னாங்க, பாருங்க நிறைய பாஸ்டர்ஸ் இருக்காங்க, ஆனால் சார்லஸ் ஜெய்சீலன் பாஸ்டர் மட்டும் வெளியூரில் இருந்து வந்து இங்கே வல்லமையாக ஊழியம் செய்கிறாரு. ஏன் உங்களுக்கு அந்த வெளிப்பாடு இல்லை, அந்த உற்சாகம் இல்லை? பாருங்க, அவரிடத்துல போகிறவங்களெல்லாம் நிறைய பேருக்கு சுகம் கிடைக்குது, அற்புத அடையாளம் நடக்குது. ஏன் உங்களுக்கு செய்யலை? கவனிங்க. அப்போதான் ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். இருக்கிற இடத்துல நாட்டு நடுறாங்க பாருங்களா, அது இருக்கிற இடத்துல விட்டுட்டோம்னா பட்டு போயிரு. ஆனா அதை பிடுங்கி இன்னொரு இடத்துல கொண்டு நடும் பொழுது அது ஸ்தோத்திரம், அது தன்னுடைய பலனை கொடுக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப கர்த்தர் ஏதோ ஒரு நோக்கத்திற்காக உங்களை எகிப்திலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து, வியாதியிலிருந்து, அசுத்தத்திலிருந்து, பாவத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து, விபச்சாரத்திலிருந்து வேறு பிடுங்கி கொண்டு வந்து கானானுக்குள் உங்களை நாட்டி வைத்திருக்கிறாங்க. தேவனுடைய ஆலயத்தில் உங்களை நாட்டி வைத்திருக்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல நீங்க எங்களிடத்துல ஒண்ணுமே இல்லை நீங்க சொல்லாதீங்க. உங்களிடத்துல ஒண்ணுமே இல்லை, உங்களிடத்துல விசுவாசம் இருக்கிறது. கரங்களை வைத்து சொல்லுங்க, உங்களிடத்துல நல்ல நம்பிக்கை இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்களே. உங்களிடத்துல நல்ல பரிசுத்தம் இருக்கிறது. அல்லேலூயா. உங்களிடத்துல நல்ல ஜப ஆவி இருக்கிறது. உங்களிடத்துல ஜப அக்கினி இருக்கிறது. இத மூலதனமா வைங்க, இத மூலதனமா வைங்க. கர்த்தர் சொல்லி கொடுக்கிறார், உன்னிடத்துல கொஞ்சம் விதை நீ ஆரம்பத்தில் ஆண்டுடைய சமூகத்தில் வரும் பொழுது எத்தனை நான் சரியா தசமா அவங்க கொடுக்கிற ஆண்டவரே, அந்த அன்பு, ஆதி அன்பு நீ இருக்கிறதுல கொஞ்சத்துல கொண்டு வந்து நீ ஆண்டவர் கொடுத்ததை கர்த்தர் பார்க்கிறார். நீ ஆரம்பத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் ரட்சிக்கப்பட்ட பொழுது சீக்கிரமா போகணும், ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போய் உட்காரணும், தேவனுடைய பாதத்தில் நான் வந்து அமர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும், ஊழியம் செய்யணும். இதெல்லாம் இருந்துச்சல. ஆரம்பத்தில் உங்களுடைய விசுவாசத்தை பாருங்க, ஆரம்பத்தில் இருந்த ஜப வாழ்க்கை நீங்க நினைச்சு பாருங்க, ஆரம்பத்தில் இருந்த அந்த அபிஷேகத்தை நினைச்சு பாருங்க, ஆரம்பத்தில் அந்த வல்லமையை நினைச்சு பாருங்க. ஆனா இப்போ நான் அனலுமின்றி குளிருமின்றி இருக்கிறேனே. உங்களிடத்துல சின்ன விதை, அதை விதைச்ச உடனே அதை நீங்க என்ன செய்றீங்க? கொஞ்ச நாள் விடணும். நீங்க ஜெபிச்ச உடனே அற்புதம் நடக்கணும்னா முடியாது. திருமணமாகி 10 மாதம் ஆனா தான் குழந்தை பிறக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. நீ வீடு கட்ட ஆரம்பிச்ச உடனே நீ ஃபவுண்டேஷன் போட்டு சில நாள் ஆனா தான் அது வீடு, அந்த வீடு என்கிற அந்த அமைப்புல வந்து நிற்கும். கவனமா கேளுங்க, விதைங்க. விதைச்சிட்டு அந்த வருஷத்தின் கடைசியில தன்னுடைய பலனை பார்க்க முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க உடனே ஆண்டவரிடத்துல கேளுங்க. நான் பாருங்க பல ஆண்டுகள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன், பல வருஷம் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன், ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கவே இல்லை. பொறியா நீ விதைச்சிட்டியல்ல, விதைச்சிட்டு அந்த விதை முளைச்சு அது கனி கொடுத்து மரமாகி கனி கொடுத்து தன் பலனை கொடுக்கிற வரையிலே நீ வெயிட் பண்ணித்தான் ஆகணும். சில நேரத்தில் நீங்க ஜெபம் பண்ணிட்டீங்கன்னா, விண்ணப்பத்தை வச்சுட்டீங்கன்னா, வாக்குத்தத்தத்தை பிடிச்சிட்டீங்கன்னா, ஆண்டவர் எனக்கு ஒண்ணுமே செய்யல குறை சொல்லாத. அது விதைச்சு அது முளைச்சு அது கனி கொடுக்கிற வரையில நீ பொறுமையாய் காத்திருக்க வேண்டும். கர்த்தர் கிரியை செய்கிற வரையில நீங்க காத்திருக்க பழகி கொள்ள வேண்டும். அல்லேலூயா சொல்லிருங்களே, ஒரு அல்லேலூயா சொல்லிருங்களே. இவன் பாருங்க, அந்நிய தேசத்துல போய் குடியிருந்த தேசத்துல தன்னிடத்தில் இருக்கிற கொஞ்சத்தை விதைச்சான். ஆண்டவர் என்ன செஞ்சாரு? 100 மடங்கு ஆசீர்வாதத்தை. அல்லேலூயா. எப்படி உனக்கு ஆசீர்வாதம் வரும்னு சொல்லி தெரியாது. உன்னிடத்தில் இருக்கிற கர்த்தர் கொண்டு வந்து கொடு. உன்னுடைய தாளந்து, உன்னுடைய ஜப வாழ்க்கை, உன்னுடைய அபிஷேகம் உள்ள வாழ்க்கை, உன்னுடைய ஸ்தோத்திரம் தேவன் விரும்புகிற உன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்துரு.
ஆண்டவர் அதை ஆசீர்வதிக்க ஆரம்பித்து விடுவார். 100 மடங்கு ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா சொல்லுங்களேன். 100 மடங்கான ஆசீர்வாதம். பஞ்ச காலத்திலே சோத்திர பஞ்சம் ஏற்பட்டு இருக்கிற அந்த நேரத்தில் அவன் அந்நிய தேசத்தில் போய் ஒரே ஒரு அவனுடைய விசுவாசத்தை அப்படி ஊனினான் பாருங்க, ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். அல்லேலூயா. நிறைய பேர் என்ன தெரியுமா நினைக்கிறாங்க, நான் வந்துட்டு அப்படியே உடனே என்னை ஆண்டவர் பெரிய ஆளா மாத்திருவேன். நான் சில அரசு ஊழியர்களை நான் பார்த்திருக்கிறேன், சில வியாபாரிகளை பார்த்திருக்கிறேன். எப்படி தெரியுமா, சின்ன மூலதனத்தை போட்டு அவங்க வரதான் விருத்தி அடைய முடியும். எப்படிங்க? ஆரம்பத்தில் சின்னதுதான். கவனிங்க, ஆரம்பத்தில் உடைய ஆசீர்வாதம் ரொம்ப சின்னதா இருக்கு. அதை கர்த்தர் ஆசீர்வதித்து கொண்டு வர அங்கே விருத்தி அடைகிறதான அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைக்கிறார். பின்னாடி அதனுடைய முடிவில் என்ன? 100 மடங்கான ஆசீர்வாதம். அல்லேலூயா சொல்லிருங்களேன். ஒரு அல்லேலூயா சொல்லிருங்களேன். சாதாரண ஒரு வேலையில் இருப்பாங்க, ஒரு ஆஃபீஸ் அசிஸ்டண்டாக இருப்பாங்க. அவங்க எக்ஸாம் எழுதி கலெக்டர் ரேஞ்சுக்கு வந்துடுவாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. சின்ன வேலையில் இருப்பாங்க, சின்ன தொழில் செய்வாங்க, அதில் உண்மையாக இருப்பாங்க. சில அண்ணாச்சி கடைகளெல்லாம் போய் பாருங்க, உண்மையாக இருப்பாங்க. கொடுக்கிற பொருள் தரமானதாக இருக்கு, அவங்களுடைய வாயில பேச்சில் தரமானதாக இருக்கு. அதனால தான் அந்த கடையில் வியாபாரம் செழித்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப என்ன நடக்கிறது? தேவனாகிய கர்த்தர் நீ உன்னிடத்தில் இருக்கிறதான அந்த விதையை நீ விதை எப்படி அந்த விதை முளைக்கிறது? எப்படி ஒரு சில அப்படியே ஜி பூமான்னு சொன்னா பெரிய ஆளா ஆயிடும் சொல்லி நினைப்பாங்க. அப்படி கிடையாது. உன்னுடைய உழைப்பை போடு. அல்லேலூயா. உன்னுடைய ஜபத்தை நீ போடு, ஊன்று. உன்னுடைய விசுவாசத்தை ஊன்று. உன்னிடத்தில் இருக்கிறத நீ கொண்டு வந்து நாட்டி பழகு. அல்லேலூயா சொல்லுங்களேன். எப்படி தெரியுமா, நான் இந்த ஆலயத்தை நம்ம ஆரம்பிக்கும் பொழுது வெறும் 5000 ரூபா தான் என் கையில் இருந்துச்சு. ஒரு அடி ஆண்டவர் என்ன சொல்ற, உன் கையில் இருக்குதுல்ல, அதை நீ எடுத்து நீ விதைச்சு பழகு. இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, ஆண்டவர் எல்லாம் செய்யிட்ட. அப்படி கிடையாது. அது உன்னுடைய வாழ்க்கையில தோல்வி கொண்டு வர. நீ ஒரு அடி எடுத்து வைங்க. நான் கர்த்தருடைய ஊழியக்காரன் இன்னைக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். நீங்க ஒரு அடியை எடுத்து வைத்து பழகி கொள்ளுங்க. எல்லாவற்றையும் கர்த்தர் வந்து செய்யணும்னு சொன்ன செய்ய மாட்டார். நீங்க செய்யுங்க, அதை கர்த்தர் வந்து ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா சொல்லிருங்களே. ஒரு அல்லேலூயா சொல்லிருங்களே. நீ உன்னுடைய கரத்தில் இருக்கிறதான காரியத்தை விதைத்து பழக. விதைக்கும் பொழுது அதை கர்த்தர் ஆசீர்வதிக்க ஆயத்தமாயிருப்பார். அந்த வசனம் என்ன சொல்லி கொடுக்கிறது பாருங்க. அவன் ஐஸ்வர்யவனாகி வர விருத்தி அடைந்து மகா பெரியவனான். என்னங்க, என்ன இது ஆச்சரியம்? அவன் கையில் இருந்து நான் கொஞ்சம் விதை தான், ஆனா அதை விதைக்க ஆரம்பித்தான். அல்லேலூயா. நீங்க துணிச்சலா சில முடிவுகள் எடுக்கணும். சில நேரம் பயந்து கொண்டு இருக்க கூடாது. அல்லேலூயா. இந்த இடத்தை வாங்கலாமா, இந்த வீட்டை கட்டலாமா, இந்த இடத்துக்கு போலாமா, இந்த வேலைக்கு சேரலாமா, இந்த லாமாங்கிற காரியமே இருக்கக்கூடாது. ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், என்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து என்னோடு இருக்கிறார், அவர் எனக்கு நன்மையை கொடுப்பார். இவன் பாருங்க, சின்ன விதைத்தான் விதைச்சான். ஆண்டவர் அதை பல மடங்கு அறுக்கும்படியான ஆசீர்வாதத்தை கொடுத்தார். வர விருத்தி அடைந்தான். அவனுடைய ஸ்டேட்டஸ் பாருங்க, அவனுடைய அந்த வாழ்க்கை தரத்தை கர்த்தர் உயர்த்தி கொண்டே வருகிறார். அல்லேலூயா சொல்லிருங்களேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. காருங்க, நீங்க சாதாரணமா இருக்கிற ஜனங்களை போல கர்த்தர் விடவே மாட்டார். இன்றைக்கு ஒரு சின்ன விதை மாதிரி நீங்க தெரிவிங்க எல்லாருடைய கண்ணுக்கு. ஆனா தேவனுடைய பாதத்தில் நீங்க அதை விதைத்து உங்களுடைய விசுவாசத்தை, உங்களுடைய பரிசுத்தத்தை, உங்களுடைய ஆசீர்வாதத்துடைய ஜபத்தை விதைக்கும் பொழுது அது மற்றவர்களுக்கு தெரியாது, ஆனால் அது வளர ஆரம்பிக்கும். அல்லேலூயா. வளர ஆரம்பித்த உடனே அதனுடைய ஆசீர்வாதத்துடைய ரிசல்ட் என்ன? வர விருத்தி, ஐஸ்வர்யவனாகி வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அவனுக்கு ஆட்டு மந்தைகளும் மாட்டு மந்தைகளும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடியினால் பெலிஸ்தர் அவன் பேரில் என்ன செய்யறாங்க? சில நேரத்தில் உன்னுடைய ஆசீர்வாதத்தை பார்த்து, உன்னுடைய வளர்ச்சியை பார்த்து, உன்னுடைய உயர்வை பார்த்து
பக்கத்தில் இருக்கிறவங்களெல்லாம் பொறாமப்படத்தாயா செய்வாங்க. அதுக்கு நீங்கள் பயப்படவே கூடாது. அல்லேலூயா சொல்லிடுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்களேன். உங்களுக்கு இருக்கிற திறமையை பார்த்து, உங்களுக்கு இருக்கிற வருகிற ஆண்டவர் கொடுக்கிற வாய்ப்பை பார்த்து சில பேர் பொறாமப்படத்தான் செய்வாங்க. அதுக்கு நீங்கள் பயப்படக்கூடாது. கீழே அந்த கர்த்தருடைய வார்த்தை எங்கே சொல்லுகிறது வாசி பாருங்க, 15 வாசிங்க. மண்ணினால் அவன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்கள் அவனுடைய வேலைக்காரர்கள் வெட்டின துறவுகள் எல்லாம் எத்தனை ஒரு நல்ல ஒரு நல்ல ஆசீர்வாதம் உள்ள ஒரு வார்த்தை பாருங்க, கவனிங்க. நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன், நான் உங்களுக்கு சில காரியத்தை கற்றுக் கொடுக்குறேன். ஆண்டவர் உங்களிடத்தில் வந்து சில ஆசீர்வாத கதவுகளை திறக்கும் பொழுது மற்றவர்களுடைய பார்வைக்கு பொறாமைப்படுகிற அளவில் தான் உங்களுடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆபிரகாம் அதே இந்த கேராருக்கு வந்து என்ன செஞ்சான்? கிணத்தை வெட்டினான், துறவை வெட்டி பார்த்தான். வெட்டும் பொழுது அங்க இருந்ததான வேலைக்காரர்கள்லாம் பொறாமப்பட்டாங்க. இவன் பாரு ஊர் விட்டு ஊர் வந்து இங்க வந்து என்ன காரியத்தை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பொறாமப்படுவாங்க. ஆனா அதை விட்டுட்டு போயிட்டான், அந்த துறவை அப்படியே விட்டுட்டு போயிட்டான். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைங்க தன்னுடைய அப்பா செய்ததான சில காரியத்தை நீங்க உங்களுடைய அப்பாவுக்கு கெட்ட பேரை ஏற்படுத்தினாலும் பரவாயில்ல, நீங்க நல்ல பேரை வாங்கி கொடுக்கலினாலும் பரவாயில்ல, கெட்ட பேரை வாங்கி கொடுத்தக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. உங்க அப்பாவுக்குன்னு, உங்க அம்மாவுக்குன்னு, உங்க குடும்பத்துக்குன்னு தேவனாகிய கர்த்தர் ஒரு நல்ல ரெப்புடேஷனை வச்சிருக்காரு, ஒரு நல்ல ஒரு தன்மையை வச்சிருக்கிறாரு. அதை நினைச்சு பார்த்து உங்க குடும்பத்தை நீங்க சரியாய் நடத்த பழகி கொள்ளணும். இன்னாருடைய பையன், இன்னாருடைய பிள்ளை என்று சொல்லுகிற பெயர் சொல்லுகிற ஒரு நல்ல குடும்பமாய் நீங்கள் வாழும்படியாகத்தான் தேவனாகிய கர்த்தர் உங்கள் பகுதியில் ஆண்டவர் நாட்டி வைத்து இருக்கிறாரு. அதை நீங்க கெடுத்து விடக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப பாருங்க, இவன் வெட்டின துறவையெல்லாம், ஆபிரகாம் வெட்டின துறவையெல்லாம் என்ன செஞ்சாங்க? மண்ணை போட்டு மூடுறாங்க. நீங்க அப்படித்தானே சில நேரத்தில் உங்க பக்கத்தில் இருக்கிறவங்க, உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க, சொந்தக்காரங்க, தெரிஞ்சவங்க, பக்கத்தில் சில அதிகாரிங்க, அரசியல்வாதிங்க மண்ணை போட்டு மூடும்படியாகத்தானே மண்ணை வாரி தூற்றாங்கல்ல. எனக்கு பிரியமான தேவச்சனமே, உங்களை யார் மண்ணை போட்டு மூடினாலும் உங்களுடைய ஆசீர்வாதத்தை யாராலும் பிடுங்கி கொள்ளவே முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. நீங்க பயப்படவே தேவையில்லை. கீழே வசனம் என்ன சொல்லுகிறது வாசிங்க. அப்பொழுது அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி, எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கலாம் பொறாம வந்துறியா? உங்க ஆசீர்வாதத்தை பார்த்து உங்க பக்கத்து வீட்டுக்கு பார்க்கிற காரணக்கு பொறாம வந்துரு. உங்க வளர்ச்சி பார்த்து, உங்க பிள்ளைங்க படிக்கிற படிப்பை பார்த்து பக்கத்து வீட்டுக்காரங்க பொறாம வந்துரு. உங்களுடைய வேலையை பார்த்து, உங்களுடைய உயர்வை பார்த்து பொறாமப்படுகிற அளவில் தான் ஆண்டவர்களை கொண்டு வந்து நிறுத்துவாரு. நீங்க பொறாமைகளை சில நேரத்தில் கவனிங்க. உங்களுடைய வளர்ச்சி பார்க்கும் பொழுது ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் வர்றது என்ன தெரியுமா? எடுத்தோன்னு சண்டைக்கு வர மாட்டான், ஃபர்ஸ்ட் பொறாமப்படுவான். அல்லேலூயா சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வேலையை பொறாமப்படுவான். பாரு இந்த பிள்ளை எப்படி படிக்குது, பாரு இந்த பையனுக்கு எப்படி வேலை கிடைச்சது, பாரு இவங்களுக்கு எப்படி இந்த வீடு கட்டினாங்க, பாரு எப்படி இவங்களுக்கு இந்த வசதி வந்துச்சு. பொறாமப்படுவாங்க. பொறாமப்பட்டுட்டு அதை என்ன செய்வாங்க? தடுப்பாங்க. அல்லேலூயா. இவன் போய் துறவை வெட்டுறான், வந்து தடுக்கிறாங்க. கவனிங்க, தடுக்கிறது மட்டும் இல்ல, மண்ணை போட்டு மூடுவாங்க. அல்லேலூயா. உங்களை ஆள் தெரியாதபடிக்கு உங்களை கீழே தள்ளணும்னு சொல்லி, உங்களுக்கு மேல இல்லாத வேண்டாத பழி சொல்லி, உங்களுக்கு மேல வேண்டாத குற்றச்சாட்டுகளை சொல்லி, நடக்காததை நடந்தது மாதிரி சொல்லி, உங்களை பழி சொல்லி எல்லாருக்கும் முன்பதாக கேவலப்படுத்துவாங்க. ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. அல்லேலூயா. என்ன நடந்தது வாசிங்க. அப்பொழுது ஈசாக்கு அவிடம் விட்டு புறப்பட்டு
கேராரின் பள்ளத்தாக்கிலே கூடாரம் போட்டு அங்கே குடியிருந்தான். தன் தகப்பனாகிய வெட்டினவைகளும் மரித்த பின்பு பெலிஸ்தர் தூர்த்து போட்ட துறவுகளும் ஆகிய துறவுகளை மறுபடியும் தோண்டி தன் தகப்பன் அவைகளுக்கு இட்ட பெயர்களின்படியே. அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லிருங்களேன். தேவனாகிய கர்த்தர் சில காரியத்தை அனுமதிக்கிறார் என்று சொன்னால் அது நன்மைக்கு ஏதுவாகத்தான் இருக்கு. அல்லேலூயா. உங்க அப்பா அம்மா உங்களுக்காக பட்ட கஷ்டத்தை நீங்க நினைச்சு பார்க்கணும். உங்களுக்காக அவங்க வடித்த கண்ணீரை நினைச்சு பார்க்கணும். சில நேரத்தில் அவங்க விட்டுட்டு போன சில பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா, எங்கள் அப்பா செஞ்ச தொழிலை நான் மறுபடியும் எடுத்து செய்கிறேன், எங்கள் அப்பாவுடைய ஊழியத்தை நான் மறுபடியும் எடுத்து நான் ஊழியத்தை செய்கிறேன், எங்களுடைய மறுபடியும் எங்களுடைய குடும்பத்தை நான் மறுபடியும் நல்ல நிலைமை கொண்டு வரதுக்காக நான் எந்த முயற்சி செய்கிறேன். சில பிள்ளைங்க அப்படி எழும்புவாங்க. ஆண்டுடைய பிள்ளைங்க அப்படித்தான் எழும்பணும். அல்லேலூயா. என்ன நடக்கிறது பாருங்க. ஆண்டுடைய சமூகத்தில் எல்லாம் மறுபடியும் தோண்டி தன் தகப்பன் அவைகளுக்கு கிட்ட இருந்த பெயரின்படியே பெயரிட்டான். ஈசாக்குடைய வேலைக்காரன் கண்டார்கள் என்று சொல்லி வாக்குவாதம் பண்ணினார்கள். இப்ப ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்லி கொடுக்கிறார்? கவனிங்க எல்லாரும், நீ பாருங்க. ஏசேக்கு உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து துரத்தி விடப்பட வேண்டும். அல்லேலூயா. வாக்குவாதம் பண்ணுறத நீங்க விட்டு விடணும். ஆமென் சொல்லுங்க. சத்தமா கரங்களை உயர்த்தி வரையிலே சொல்லுங்க. வாக்குவாதம் பண்ணுவதை நான் என்னைக்கு விடுறனோ அன்றைக்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்களோடு பலர் வந்து வாக்குவாதம் பண்ணுவாங்க. அந்த வாக்குவாதத்தில் நீங்க ஈடுபடாதீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க உயர்ந்து வர்றதை பார்த்து உங்க பகுதிகளில், உங்க குடும்பத்தில், உங்களுடைய சொந்த பந்தத்தில் உயர்ந்து வர்றதை பார்த்து சிலர் வந்து வேணுனே உங்க மேல சேற்ற வாரி இறைப்பாங்க, வாக்குவாதம் பண்ணுவாங்க, உங்களை வந்து குற்றப்படுத்துவாங்க, உங்களை கேவலப்படுத்துவாங்க. அந்த நேரத்தில் நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அல்லேலூயா. வாக்குவாதமே பண்ணக்கூடாது. சரியா? உங்களுடைய உயர்வை பார்த்து சில பேர் பொறாமப்பட்டு அப்படி பேசும் பொழுது நீங்க வாய் மூடிட்டுங்க. கர்த்தர் கிரியை செய்யட்டும் என்று சொல்லி இயேசு தன்னை காட்டி கொடுத்ததான யூதாஸ் காரியத்தை வந்து காட்டி கொடுத்த பொழுது கூட அந்த இடத்துல பிரதானிகளுக்கு முன்பதாக, அங்கிருந்தவர்களுக்கு முன்பதாக வாய் பொத்தி, அல்லேலூயா, வாய் திறவாதபடி நிராயுதபாணியாய் நின்று கொண்டிருந்தார். உங்களை குற்றப்படுத்துகிறதான மனிதர்களிடத்துல நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. வாயே திறக்காதீங்க, விவாதம் பண்ணாதீங்க. தேவனாகிய கர்த்தர் அந்த இடத்துல ஒரு மறைவான ஆசீர்வாதத்தை உங்களுக்காய் வைத்திருக்கிறார். கீழே வாசிச்சு பாருங்க. அதுக்கு வாக்குவாதம் பண்ணினார்கள், ஆகையால் அதற்கு சித்தனா. இன்னைக்கு நீங்க ஒரு முடிவெடுங்க. என் வாழ்க்கையில சித்தனா வரும், ஏசேக்கு வரும் போகு, ஆனால் நிலைத்து நிற்கக்கூடியதான ஸ்தோத்திரம் அந்த அபிஷேகத்தை கர்த்தர் எனக்காய் வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லிருங்களேன். ஒரு அல்லேலூயா சொல்லிருங்களேன். தேவனாகிய கர்த்தர் உங்களை நிலைத்து நிற்பது மட்டுமில்ல, பழுகி பெருகும்படியாக. இப்ப ரெண்டு இடத்துல எல்லாரும் வந்து இவனுடைய உயர்வை பார்த்து, இவனுடைய ஆசீர்வாதத்தை பார்த்து அங்க என்ன செஞ்சாங்க? முறுமுறுத்தாங்க, குற்றப்படுத்தினாங்க. ஆனா மூன்றாவதாக இங்க என்ன நடக்கிறது? பின்பு அவிட விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். இங்க பாருங்க, கொஞ்ச நாள் பார்ப்பாங்க உங்க ஆசீர்வாதத்தை, உங்க உயர்வை, உங்களுடைய பரிசுத்தத்தை, உங்களுடைய நன்மையை பார்த்துட்டு உங்களை எதிர்த்து உங்களெல்லாம் ஓடி போயிடுவாங்க. தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருந்து பழுகி பெருகும்படியான ரெகோபாத்தை கர்த்தர் நிரந்தரமாய் உங்களுக்கு கொடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நிரந்தரமான ஒரு பழுகி பெருகிறதான பழுக்கத்தை, பழுகி பெருகும்படியான ஒரு பெருக்கத்தை கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிறார். இன்றைக்கு நீங்க சாதாரணமானவர்களாய் தோன்றலாம், இன்றைக்கு மிக சாதாரணமானவர்களாக இருக்கலாம், ஆனால் பெரிய பெருக்கத்தை கர்த்தர் உங்களிடத்தில் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்க ஆண்டவரிடத்துல சொல்லுங்க. எத்தனை எதிர்ப்பு வந்தாலும்,
எத்தனை போராட்ட எதிரிகள் சூழ்ந்து வந்தாலும் என்னை பழுகி பெருக பண்ணுகிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அப்பா, நான் பயப்பட மாட்டேன், நான் கவலைப்பட மாட்டேன். நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம், நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம். தேவனாகிய கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிற தேவன், என் கண்ணீரை துடைக்கிற தேவன். இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் கண்ணீரை துடைக்கும்படியா உங்கள் பக்கத்தில் இறங்கி வருகிறார். ரெகோபோத் என்று சொல்லி கர்த்தர் உங்களை பேச்சுள்ளே அழைக்கிறார். ஆண்டுடைய பாதத்திற்கு நேராக நாம் எல்லாரும் கரங்களை உயர்த்தி, ஆவியானவரே இன்றைக்கு பழுகி பெருகும்படியான அந்த பலத்தை கொடுங்கப்பா. எல்லாரும் வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆதியில் இருந்த அந்த அன்பு என்னிடத்திலே மறுபடியும் அது எழும்பி பிரகாசிக்கட்டும் ஆண்டவரே. ஆதியில் இருந்த விசுவாசம், ஆதியில் இருந்ததான அந்த வல்லமை இப்பொழுதும் என்னுடைய வாழ்க்கையிலே வந்து அது செயல்படுவதாக இன்றைக்கு நான் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் ஐயா, இயேசுவின் நாமத்தில். எல்லாரும் வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க, எல்லாரும் வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் சொல்லுங்க, எல்லா வாக்குவாத சித்தனாக்கள், எல்லா வாக்குவாதம் பண்ணுகிறதான ஏசைக்குகளை கர்த்தர் எடுத்து போடுவார். தேவனுடைய வல்லமை இப்பொழுதே உங்கள் நடுவில் இறங்கி வரும்படியாக, பழுகி பெருகும்படியான அந்த ரெகோபோத்தை கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு நேராய் கட்டளையிடுகிறார். ஆண்டவருடைய வல்லமை வருகிறது. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் வாய்களை திறந்து கேளுங்க. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில இருக்கிறதான ஆசீர்வாத கதவுகளை இன்னும் அதிகமாக எனக்கு ஆசீர்வதித்து திறக்கும்படியாக என் பக்கத்தில் இறங்கி வரும். ஆவியானவர் கடந்து வருகிறார். அநேகரை கர்த்தர் தொட்டு கொண்டு இருக்கிறார். இன்றைக்கு எடுக்கிற உங்களுடைய தீர்மானத்தை தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதித்துக் கொண்டே இருப்பார். இனி என் வாயில ஈசாக்கு போல பொய் சொல்ல மாட்டாண்டவரே. ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. மறுபடியும் நான் எகிப்துக்கு நேராக அடிமைப்பட்டு கிடக்கிற அந்த அசுத்த வாழ்க்கைக்கு நேராக போகாதபடிக்கு நான் என்னை வேறுபடுத்திக் கொள்ளுகிறேன் ஐயா. ஆண்டவரே, கர்த்தருடைய வாக்குத்தத்தம் என் மீது இருக்கிறது, என் தலை மீது இருக்கிறது. நான் வெட்கப்பட்டு போக கூடாது. இப்பொழுது எனக்காக வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாத கதவுகளை திறந்து கொடுங்க. துறவுகளை கர்த்தர் இப்பொழுது திறக்கும்படியா உங்கள் பக்கத்தில் இறங்கி வருகிறார். ஓ ஹல்லேலூயா. இப்பொழுது வறண்டு போய் கிடக்கிறதான உடைய ஆசீர்வாத வாய்க்கால்களை வெட்டும்படியாக தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இறங்கி வருகிறார். இன்றைக்கு கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருகிறது, அக்கினி வல்லமை இறங்கி வருகிறது. ஹல்லேலூயா. பஞ்ச காலத்தில் உன்னை ஆசீர்வாதமாய் நடத்துகிற தேவனுடைய வல்லமை இப்பொழுது உங்கள் நடுவில் இறங்கி வருகிறது. பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. கரங்களை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருடைய மகிமை இப்பொழுது நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். ஓ தேவனாகிய கர்த்தர் ஒரு விடுதலை அனுப்பி கொண்டே இருக்கிறார், ஒரு அக்கினி அனுப்பி கொண்டே இருக்கிறார். உன் குடும்பத்தை நடத்தும்படியா, உன் பிள்ளைகளை காத்துக் கொள்ளும்படியா தேவனுடைய வல்லமை உங்களுக்கு மேல இறங்கி வருகிறது. ஓ தேவ ஆவியானவர் உங்கள் மீது இறங்கி கொண்டே இருக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்க, 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 பெற்றுக்கொள்ளுங்க. ஓ ஹல்லேலூயா. உன்னிடத்தில் இருக்கிற விசுவாசம், உன்னிடத்தில் இருக்கிற பக்தி வைராக்கியத்தை கர்த்தர் பார்க்கிறார். ஆண்டவர் உங்களை கைவிடவே மாட்டார். உங்களுடைய துக்கத்தின் நாட்கள் எல்லாம் அது மறைந்து போய் கொண்டே இருக்கிறது. வல்லமை, 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 வல்லமை. ஆண்டவருடைய பிள்ளைகள் ஜெபிக்கும் பொழுது ஒரு தெய்வீக வல்லமை பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிறது. இந்த தேவ செய்தியை கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளாக இயேசப்பா வந்து நிற்கிறார். இயேசப்புடைய வல்லமை இறங்கி இருக்கிறது, அக்கினி வல்லமை இறங்கி இருக்கிறது, அபிஷேக வல்லமை இறங்கி இருக்கிறது. பெற்றுக்கொள்ளுங்க, ஆண்டவருடைய மகிமை பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவருடைய இரத்தத்தின் வல்லமை இறங்கி கொண்டே இருக்கிறது. ஆவியானவர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசப்பா, இந்த மாதம் முழுவதும் ரெகோபோத்தாக, இந்த ஆண்டு முழுவதும் ரெகோபோத்தாக பழுகி பெருகட்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே நான் கட்டளையிட்டு ஜெபிக்கிறேன். நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும், கிருபை பாராட்டும், ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பார். தேவன் தாமே உங்களை காத்து வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென்.